அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். தினந்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய விஷயங்களாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை தொடர்ந்து இந்த காணொலியில் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி, ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். யஹ்யா என்கிற கிதாபிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு 6 விஷயங்களை குறிப்பிட்டு இந்த 6 விஷயங்களும் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்குரியவை என்று சொல்கிறார்கள். அதில் முதலாவது, மன்னிப்பை ஆதரவு வைத்து கவலை இல்லாமல் பாவங்கள் செய்வதில் காலத்தை கழிப்பது. ஒரு மனிதர் ஏதோ ஒரு கட்டத்தில் தவறு செய்தார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார், திருந்தினார் என்றால் அது வேறு, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். ஆனால் பல பேர் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு தடவை பாவம் செய்வார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், திரும்ப செய்வார்கள், திரும்ப மன்னிப்பு கேட்பார்கள், மௌத்து வரைக்கும் அந்த பாவம் என்பது அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும், அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். ஆக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எப்படியும் அல்லாஹ் நம்மை மன்னிச்சிருவான், நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் என்கிற அந்த தைரியத்தில் தொடர்ந்து இப்படி பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா. இவர்கள் ஏமாற்றத்திற்குரியவர்கள். இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்கள். அல்லாஹ் நிச்சயமாக இவர்களை மன்னிக்கவே மாட்டான். ரெண்டாவது, வழிபாடு இல்லாமல் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை எதிர்பார்ப்பது. அல்லாஹ்வை தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, அல்லாஹ் சொன்ன எதையுமே செய்கிறது இல்லை, எதுவும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்ப்பது. அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவான் என்றெல்லாம் மனக்கணக்கு போடுவது, தப்பு கணக்கு போடுவது, இது மிகப்பெரிய ஏமாற்றத்திற்குரியது. மூன்றாவது, நரகத்தின் விதை விதைத்து சொர்க்கத்தின் அறுவடையை எதிர்பார்ப்பது. அவர் செய்கிற எல்லா காரியமும் பார்த்தா நரகத்துக்கு போகிற மாதிரி உண்டான காரியங்கள் தான். செய்கிறதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு எதிர்பார்ப்பார். இது மிகப்பெரிய முட்டாள்தனம், இது ஏமாற்றத்திற்குரிய செயல் என்பதாக சொல்லுகிறார்கள். நான்காவது, பாவங்கள் செய்து கொண்டே வணக்கசாலிகள் தங்கக்கூடிய இடத்தை தேடுவது. தொடர்ந்து பாவியாக இருந்து பாவியாக வாழ்ந்து பாவியாகவே மௌத்தாயிட்டு அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வச்சுருப்பான், வணக்கசாலிகளோடு சேர்த்து வைப்பாங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது, இதுவும் ஏமாற்றத்துக்குரியது. ஐந்தாவது, வேலை செய்யாமல் கூலியை எதிர்பார்ப்பது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். துனியாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, மறுமையுடைய விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தட்ட போய் நம்ம வேலை செஞ்சால் தான் அவங்க கூலி கொடுப்பாங்க. எந்த வேலையும் செய்யாமல் எதுவும் செய்யாமல் அவன்கிட்ட போய் நம்ம கூலி கொடுன்னு கேட்டால் அது பெரிய முட்டாள்தனம். அந்த மாதிரி தான் அல்லாஹ் சொன்ன காரியத்தை இந்த உலகத்தில் நாம் முடித்தால்தான் அல்லாஹ் அதற்குரிய கூலியை மறுமையிலே தருவான். அப்போ வேலை செய்யாமல் கூலியை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்திற்குரியது. ஆறாவது, வரம்பு மீறி கொண்டு அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது. என்னென்ன அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்கிறது, வரம்பு மீறி பாவம் செய்கிறது, வரம்பு மீறி எல்லாம் செய்கிறது. செஞ்சுட்டு எப்படியோ அல்லாஹ் மறுமையில் நம்மளை எப்படியாச்சும் பொருந்திக்குவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று ஆதரவு வைப்பது, இது எல்லாமே ஏமாற்றத்திற்குரிய செயல் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள்.